ஹாய், வெல்கம் டு ஹஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வந்து மதுரை ஸ்பெஷல் கறி தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, தக்காளி 2, சின்ன தக்காளியாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம், சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் மிளகு, கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிடுவோம். இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். காரத்துக்கு மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறணும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் கறியை கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கறியை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட இந்த கறி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிக்கிடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறணும். இப்போ இதை நல்லா வந்து மசாலாவோட இந்த கறி சேர்ந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறணும். கறியிலேயே தண்ணி விடுங்கிறதுனால நம்ம வந்து ஒரு அரை கவுல தண்ணி விட்டால் போதும். வச்சு மூடிடுவோம். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா வந்து வெந்திருக்கும் கறி. இதோட கொத்தமல்லியை போட்டு இந்த மசாலா வந்து கறி மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு தோசைக்கல்ல எண்ணெய் போட்டு தடவிட்டு தோசையை வந்து கொஞ்சம் கட்டையாக ஊற்றிக்கிறணும். ரொம்ப நைஸாக ஊற்றினா அந்த கறி அது வந்து அவ்வளோ செட் ஆகாது. இப்போ இதில் வந்து நம்ம அடித்து வச்சுக்கிற முட்டையை நல்லா தோசை ஃபுல்லாகவே நல்லா வந்து நம்ம பருத்திக்கிறணும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொத்துக்கறி செஞ்சு வச்சுக்கிற கொத்துக்கறியை இதில் போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கிறணும். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து கொத்தமல்லி இலையை ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ தோசை வெந்ததுன்னு பதம். அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டு உடனே எடுத்துடக்கூடாது. ஒரு 4 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா கறி வந்து அந்த தோசையோட மிங்கிலாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.